ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் உங்களுக்கு பல்வேறு இடத்துல உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது டெம்பரரி பேசிக்ஸான ஒர்க் தான். டிஸ்ட்ரிக்ட் சித்தா ஹாஸ்பிட்டல், நேஷனல் ப்ரோக்ராமிங் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி, மக்களை தேடி மருத்துவம், லேபர் மெடிக்கல் ஹெல்த் யூனிட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு துறையில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வேக்கன்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, ஆயுஷ் டாக்டர் சித்தாவிலே டிஸ்பென்சர், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி, அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஒர்க்கர், ஆயுஷ் டாக்டர் சித்தா, அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமிங் மேனேஜர், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. டேட்டா அசிஸ்டன்ட், இந்த மாதிரி அது ரெலவெண்ட்டான லேப் டெக்னீஷியன் கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரெலவெண்ட்டான உங்களுக்கு படிப்பு இருக்கணும், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆயுஷ் டாக்டருக்கு மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்எம்எஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பர் மந்த்துக்கு 40,000. இந்த மாதிரி ஒவ்வொருக்குமே தனித்தனி கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பென்சர் சித்தாவில் டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 15,000 பர் மந்த்து. அதேமாதிரி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அதுக்கு ரெலவெண்ட்டான படிப்பு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சேலரியும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக மாறி இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் படித்து பார்த்துட்டு டீட்டெயிலாக எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் 6 கேட்டிருக்காங்க. இதில் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. மக்களை தேடி மருத்துவத்துக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது சம்மந்தப்பட்டதுக்கு தனித்தனியாகவே பிரித்தே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எம்எல்ஹெச்பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம், பிஎஸ்சி நர்சிங், தமிழ்நாடு செவிலியர் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 18,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 50 வயதிற்கு மிகாமல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு நேஷனல் ப்ரோக்ராமிங் ஹெல்த் கேரில் ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கேட்டிருக்காங்க. 13,000 பர் மந்த்து. 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது ஒவ்வொரு போஸ்டிங்குமே உங்களுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் 6 வேக்கன்சி, இளங்கலை மருத்துவ படிப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 60,000 பர் மந்த்துக்கு, 40,000க்கு மிகாமல் 40 வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். உயிரியல் அல்லது தாவரவியல், விலங்கியல் பாடம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி 10ஆம் வகுப்பில் தமிழை மொழிப்பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 2 வருட பல்நோக்கு சுகாதார இதில் பல்நோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர்களுக்கு கல்வி தகுதி உங்களுக்கு 2 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 16,000 பர் மந்த்துக்கு கேட்டிருக்காங்க. 35,000 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸு செவிலியர் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18,000 பர் மந்த்துக்கு, 50 வயதிற்கு மிகாமல் இருக்கணும். டென்டல் சர்ஜன், இதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், பிடிஎஸ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு டென்டல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 34,000 பர் மந்த்துக்கு, பிலோ 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். டென்டல் அசிஸ்டன்ட் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 13,500 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரி போஸ்டிங் தான். அதுக்கான லெட்டர் கொடுத்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அட்ரஸ் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கிற அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மெம்பர் செக்ரட்டரி, டெபுட்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, ஆஃபீஸ் ஆஃப் டெபுட்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ், 219 ரேஸ்கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு சென்ட் பண்ணணும். உங்களுக்கு அப்ளிகேஷன் https:/coimbatore.nic.in இதில் நீங்கள் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் த டெபுட்டி டைரக்டர் ஆஃப் இது வெளியிட்டிருக்கவங்க ஹெல்த் சர்வீசஸ் கோயம்புத்தூர், இங்கே தான் இது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அப்ளிகன்ட் சுட் கேரிட் இந்த அப்ளிகேஷன்
கம்ப்ளீட் அட்ரஸஸ், ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே கொடுக்கணும். ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் காப்பி, அதே மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஃபேமிலி கார்டு, ஆதார் கார்டு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க டேட்டுக்கு பிறகு வரதை நீங்கள் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கரெக்டான டேட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 20/3/2024 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.